Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஆந்திரா ஸ்பெஷல் பீர்க்கங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். நம்ம ஊர் ஸ்டைல்ல சொல்லணும் அப்படினா பீர்க்கங்காய் thogayal எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த பச்சடியை பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சுட சுட சாதத்துல போட்டு பசஞ்சு சாப்பிறதுக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தியோட தொட்டு சாப்பிறதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வகையான thogayal ரெசிபிலாம் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த பீர்க்கங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பீர்க்கங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சாமான்கள்லாம் வதக்கிட்டு அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சுட்டு இந்த பருப்பு நல்லா பொன்னிறமாக செவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க. ரொம்ப வந்து கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதும். இப்போ இந்த எண்ணெயை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து பருப்பு எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதே எண்ணெயிலே மற்ற சாமான்கள்லாம் வதக்கிக்கலாம். அடுத்ததாக சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். நான் வந்து ஒரு 8 பச்சை மிளகாயை உடச்சி போட்டு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காயை வாங்கிட்டு அதில் மேலே இருக்க தோலை மேலாக்கில் சீவிடுங்க. ரொம்ப வந்து சுரண்டி எடுத்துட வேண்டாம். சின்ன சின்ன பீஸாக நறுக்கினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் இருக்கும். இப்போ இதை வந்து இந்த எண்ணெயிலே மிதமான தீயிலே வதக்கி விடுங்க. இதில் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. எண்ணெயிலே வதக்கிறப்ப தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் இந்த டைம் ஊற்றி வதக்கிக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் புளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கொஞ்சம் போல் கொதிக்கிற தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா ஒரு பாதி அளவு வதங்கி வந்திருக்குது. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி நறுக்கினதோட அளவு ஒரு 3/4 கப்புக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும். அந்த அளவுக்கு போட்டு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ இந்த தக்காளி பீர்க்கங்காய் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்ல நிறமாக இருக்கிறதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டு இந்த தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சு வர மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து சுருளை வதங்கியிருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதங்கினா தான் அந்த பச்சடியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதன் டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா என்னென்ன போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பச்சடி அரைக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் முதல்ல வறுத்த பருப்பை சேர்த்துக்கோங்க. இதை வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்குள்ளே ஆட்டாங்கல்லில் ஆட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருந்துச்சுன்னா அதில் ஆட்டிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கின சாமான்கள் எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு வதக்காமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பச்சை வாசனை பூண்டு வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் வதக்கிட்டு கூட அரைச்சிக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் பூண்டும் வந்து வதக்கக்கூடாது. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கொரப்பாக அரைச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் இதில் கொத்தமல்லி கட்டு, அதாவது ஒரு சின்ன கட்டில் பாதி அளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இது போட்டதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருப்பேன். அதிகமான தண்ணி ஊற்றலை. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ இந்த பச்சடி தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஓரளவு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தோட அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இந்த சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வரமிளகாயை போட்டு செவக்க விடலாம்.
அதுவும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு அதிகமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இந்த பச்சடியிலையும் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இப்பயே போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பச்சடியை சேர்த்துக்க போகிறோம். அதாவது அந்த தொகையலை சேர்த்துக்க போகிறோம். இந்த தொகையலை சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. மிக்ஸி ஜாரில் சுத்தமாக வழித்து சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே கொஞ்ச நேரம் இந்த தொகையலை வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப நிறம் மாறி வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் தொகையல் இல்லை பீர்க்கங்காய் பச்சடி ஆந்திரா ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த பீர்க்கங்காய் பச்சடி, அதாவது பீர்க்கங்காய் துவையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.